சென்சார் பரிசீலனை குழு இருக்குல்ல, இதுல இல்லாத 5 உறுப்பினர்கள். இவங்களை கொண்ட ஒரு புதிய குழு உருவாகி ஜனநாயகன் படத்தை மறுபடியும் பார்க்க செய்றாங்க. இதுக்கப்புறம் சென்சார் சர்டிபிகேட்க்கு பரிந்துரைக்கப்படும்ன்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த குழுவுல முதல்ல படம் பார்த்தாங்க பாத்தீங்களா, அவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஐவர் குழுவில் இருக்கிற 5 பேருமே முறை இப்போதான் படத்தை பார்க்க போறவன்ற மாதிரி அர்த்தம். கூடிய சீக்கிரமே மறு ஆய்வு செய்யப்படுறவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறு ஆய்வு செய்யப்படும்னு சென்சார் தரப்பு வக்கீல் சொன்னாலே தவிர கன்ஃபார்ம் இந்த டேட்டுக்குள்ள சர்டிஃபிகேட் கிடைச்சிரும் அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. ஓகே, நாளைக்கு மறுதினம் படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் முடியாதுங்க. இது ரூலே கிடையாது. டிசம்பர் 18ஆம் தேதி தான் இந்த படக்குழு சென்சார் சர்டிஃபிகேட் கேட்டு விண்ணப்பம் பண்ணாங்களே. விதிகளின்படி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும். ஒரு படம் சார்ந்தோம் நாங்கள் முடிவெடுக்க முடியாதுல. எந்த மாதிரி படமாக இருந்தாலும் சரி, ரூல் ஒன்று தானே அப்படின்ற விஷயத்த வாதமாக முன் வச்சாங்க. இந்த விவகாரத்தில் எங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஓகே, எங்கள் அதிகாரத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் வழங்குறதுக்கு முன்னாடியோ இல்லைனா நிராகரிக்கப்படுறதுக்கு முன்னாடியோ ஒரு மனுதாரர் கோர்ட்டுக்கெல்லாம் வர முடியாதுங்க அப்படின்ற விஷயத்த கோர்ட்டுக்கே தெளிவுபடுத்துறாங்க சென்சார் போர்டு தரப்புல ஆஜரான வக்கீல்.